ஹாய் ரோக்லே, குட் ஆஃப்டர்நூன். இது வந்து நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட் ஏசி கப்புள் கூப்பையில் வந்தோம். நிறையா பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இது எப்படி புக் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் இது விலாகாக போட்டிருக்கேன். லென்த்தி வீடியோ வரும். ஃபஸ்ட் ஏசி வந்து நீங்கள் டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கவுண்டரில் போய் டிக்கெட் புக் பண்ணுங்கள். 2 மாதம் முன்னாடியே கப்புள் கூப்பே புக் பண்ணிங்கன்னா தான் மோஸ்ட்லி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எல்லா ட்ரெயின்லேயுமே ஒரு கப்புள் கூப்பே இருக்கா, இல்லை 2-3 இருக்கான்னு தெரியல. பழைய இன்னொரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரே ஒரு கப்புள் கூப்பே தான் இருந்துச்சு. இதில் வந்து 2 இருக்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு சும்மா பார்க்கும்போது. அதனால் 2 மாதம் முன்னாடியே புக் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷன் போய் புக் பண்ணுங்கள். இது உள்ளே ஏறினோன்னே ஃபஸ்ட் ஏசி கப்புள் கூப்பே உள்ளே ஏறினோன்னே இப்படி கேபினாக இருக்கும். இது வந்து 4 இருக்கிற மாதிரி, அந்த ஃபஸ்ட் ஒரு லேடி இருக்கிறாங்களா, அது வந்து 4 பேர் ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்கிற மாதிரி. இது வந்து டபுளாக, இது வந்து கப்புள் கூப்பே. ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிரர் இருக்குது, மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் இருக்கும், டோரில் தாப்பால் இருக்கும், நம்ம நல்லா ப்ரைவசியாக இருந்துக்கலாம். டபுள் பர்த் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க செகண்ட் பர்த்துக்கு ஏறி போகிறதுக்கு. அதில் இருக்க ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக படி மாதிரியே, குட்டி குட்டியாக படி மாதிரியே கொடுத்துருப்பாங்க. நான் என் தொடை ரிட்டன் இல்லை, கீழே இறங்கும்போது தான் தொடை லேசாக சிக்கிருச்சு. நம்ம சைஸுக்கு இத்தனோடு கொடுத்துருக்காங்களாச்சு. ஆனாலும் ஏறி போய் படுத்தே ஆகணும் அப்படின்ட்டு 1 மணி நேரம் ஜாலியாக போய் மேலே படுத்துட்டு இருந்தேன். லாங் ட்ரிப்பு 2 நாள் போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். டஸ்ட்பின் இருந்துச்சு. இதுதான் குட்டி குட்டி படி. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பரவாயில்ல, குண்டாக இருக்கவங்களுக்கு தொடை சிக்கிடுதில்ல. ரயில்வேஸ் கொஞ்சம் அகலமாக வைக்க படிய. அப்புறம் சாப்பாடு ஜூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு சின்ன இது மாதிரி அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஃபிட்டிங் இருந்துச்சு. அதில் நாங்கள் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் வரவங்களே, ஷெல்ஃப் இருக்குது, புக்கு மொபைல்லாம் வைக்கிறதுக்கு. அந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்கிற ஏரியாவை வந்து ஷெல்ஃப் ஆக்கி வச்சுருந்தாங்க. ஷர்ட்டு டிஷர்ட்லாம் தொங்க விடுறதுக்கு குட்டியாக ஹேங்கர் இருந்துச்சு. அதை நான் எடுக்க மறந்துட்டேன், ஜூம் பண்ணி எடுக்க மறந்துட்டேன். படி ஏறுற இடத்துலையே ஷர்ட் மாட்டுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரியே இருக்கும், கரெக்டாக சூப்பராக இருக்கும் ரோக்லே. அப்புறம் இது வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ். இதில் வந்து டின்னர் லன்ச் எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. ஹிந்திக்காரங்க பண்ணுறாங்க போல் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் சும்மா சீன் போட்டுட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு.